ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டேட் இன்னைக்கு 28 ஜூன் 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். எந்தெந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இன்னும் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவோட ஸ்டேக் என்ன அண்ட் பாகிஸ்தான் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த ஆர்டிக்கல் எல்ஜிபிடிக்யூ, அந்த கம்யூனிட்டி இன்னும் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அண்ட் பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு ஆர்டிக்கலும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃபாஃப்டா பற்றி. பாகிஸ்தானை 2009 ஃபாஃப்டா கிரே லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க அண்ட் 2015 ரீவோக் பண்ணிட்டாங்க. 2018 திருப்பி கிரே லிஸ்ட்டில் போடப்பட்டிருக்கு. ஸோ இது பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட்டில் யார் எந்தெந்த கண்ட்ரி இருக்கணும் அண்ட் இவங்களை வெளியில் எடுக்கலாமா வேண்டாமான்னு. அப்படி பீரியாடிக்கலாக ரிவைவ் பண்ணும்போது பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஃபாஃப்டா சொல்லியிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் இருக்குது. எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 க்ரியேட் பண்ணப்பட்டது. G7 சம்மிட்டில் ஃபாஃப்டா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேவை அப்படின்னு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங்கை கம்பேட் பண்ணுறது. மணி லாண்டரிங் அப்படின்னா பிளாக் மணி, ஒரு நாட்டில் இருக்கிற பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுற சில ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபாஃப்டாவோட டியூட்டி. அண்ட் ஆல்சோ ஃபாஃப்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மணியை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, டெரரிசம் குரூப்க்கு போகாமல் தடுக்கிறது. டெரரிஸ்ட் குரூப் அப்படின்றது அவங்களுக்கும் மணி தேவைப்படும். அந்த மணியை இந்த பிளாக் மணி சப்ளையர்ஸ் ரீச் பண்ணுவாங்க. அண்ட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸோட மேஜர் சோர்ஸே மணி லாண்ட்ரிங் அண்ட் பிளாக் மணி தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தடுத்து நிறுத்தினா குளோபலாக டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி குறையும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ ஃபாஃப்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸை கண்டுபிடிக்கிறாங்க. லைக் பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸில் எங்கே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இருக்குது, எங்கே மணி லாண்ட்ரிங் அதிகமாக இருக்குது அப்படின்ற கண்ட்ரீஸை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக குளோபல் கோஆப்ரேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாஃப்டாவோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. OECD அப்படின்ற ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது. இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் மொத்தம் 37 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் இந்தியாவும் ஒருத்தவங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கிளோட கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இன்னுமே கிரே லிஸ்ட்டில் தான் இருக்குது அண்ட் இனிமேலும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கும் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் குரூப்ஸ் அண்ட் அதோட லீடர்ஸ் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அரௌண்ட் 30 குரூப்ஸ் அண்ட் 30 லீடர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து இருக்கிறவங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இவங்களெல்லாம் ஃப்ரீயாக வெளியில் சுற்ற விட்டீங்கன்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இவங்களை நீங்கள் எப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களை நாங்கள் கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோம் அப்படின்னு ஃபாஃப்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தானும் நிறைய பாயிண்டில் அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அண்ட் ஆல்சோ எங்களோட லாஸை நாங்கள் அமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடக்காமல் நாங்கள் தடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் ஃபாஃப்டா நம்பவில்லை. ஏன் நம்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஃப்டா மியூச்சுவல் கோஹெரன்ஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் வேலை செய்யும். லைக் ஒரு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா அது பிளைண்டாக நம்பாமல் அவங்களும் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த UN 30 மெம்பர்ஸை இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. அவங்களாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஜஸ்ட் மீடியா முன்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு பின் வழியாக அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ப்ராப்பராக எந்த லாவையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்னு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை. அண்ட் பாகிஸ்தான் இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சொல்லுது. நாங்கள் கிரே லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா அப்படின்னு சொல்லுது. பாகிஸ்தான் எப்பயுமே அவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு இந்தியாவை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நேச்சுரலான ஒரு விஷயம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US ஆப்கான்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ ஆப்கான் இல்லாமல் வேறு ஒரு பேஸ் USக்கு தேவைப்படுது அண்ட் பாகிஸ்தானை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணல, அதனால தான் USம் இந்தியாவும் சேர்ந்து எங்களை கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் அக்யூஸ் பண்ணுது. இது ரெண்டுத்துக்குமே எந்த பேஸுமே இல்லை அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ்க்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LET, JEM, அல்-கொய்தா இந்த மாதிரியான டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் இல்லை என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்தியாவோட நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் லைக் மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட் அட்டாக் 2001 இருக்கட்டும், இல்லை பத்தான்கோட், புல்வாமா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தோட பேசிக் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் தான். டெரரிஸ்ட் ஃப்ரம் பாகிஸ்தானில் பேஸ் பண்ணியிருக்க டெரரிஸ்ட் தான். ஸோ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் இந்தியாவில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே குறையும் அண்ட் இந்தியன் பார்டர்ஸில் பீஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அண்ட் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்தியாவுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் ட்ரக்ஸ் அதிகமாக எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வருது, அந்த பக்கத்துலேருந்து மயன்மார்லேருந்து வருது. ஸோ இது ரெண்டுத்தையுமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் குறையணும். அண்ட் ஆல்சோ இல்லீகல் வெப்பன்ஸும் நமக்கு பாகிஸ்தான்லேருந்து தான் வருது. ஸோ இதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபாஃப்டா தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாஃப்டாவை ஒரு மீன்ஸாக யூஸ் பண்ணி இந்தியாவில் பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், மேஜர் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆர்டிக்கல்லேருந்து. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டெரரிசம் பாகிஸ்தானில் செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டி, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமான மேஜர் ரீசன் வந்து பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானில் எப்போ பீஸ் இருக்குது, பாகிஸ்தான் எப்போ ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ அவ்வளோக்கு இந்தியாவுக்கு நல்லது. ஸோ இதை தான் நம்மளோட மேஜர் கன்சர்ன் அண்ட் மேஜர் இன்ட்ரெஸ்ட் இன் பாகிஸ்தான் அண்ட் ஃபாஃப்டா. அடுத்த ஆர்டிக்கல் எல்ஜிபிடிக்யூ, அதாவது செக்ஷுவல் மைனாரிட்டிஸ், அவங்கள பற்றின ஒரு ஆர்டிக்கல். அண்ட் ரீசெண்டாக லைக் 2020 நிறையவே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கும் தாண்டி இந்த கம்யூனிட்டி பீப்புள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா இன்ஸ்டிடியூட் லைக் ஹெல்த் கேராக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டி பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு மேஜரான ரீசன் என்ன, அண்ட் இது வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எசன்ஸ். அண்ட் இந்த வருஷம் ஜூனில் டாக்டர் ஃப்ராங்க் கேமினி அப்படின்றவரோட ஃபோட்டோவை கூகுள் டூடுலாக வச்சாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனமர் அண்ட் கே ரைட் ஆக்டிவிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970s அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் ஹோமோசெக்சுவாலிட்டியை ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ இதை எதிர்த்து 1970s அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணார். 1970s தான் குளோபலாக எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி வந்து அவங்களோட ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பித்த ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. பட் இந்தியாவில் இது எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் 21st சென்ச்சுரியில் தான் செக்ஷுவல் மைனாரிட்டிஸ் முன் வந்து அவங்களுக்கான ரைட்ஸை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமே தேவையான இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. பட் ஆனால் இந்த ரைட்ஸ் கரெக்டாக அந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, அதாவது செக்ஷுவல் மைனாரிட்டிஸ்க்கு கிடைக்கிறது கிடையாது. இதை வந்து யாரோ தடுக்கிறாங்க, இல்லைனா இந்த சொசைட்டி இவங்களை அந்த ரைட்ஸை என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்குது. அண்ட் இந்த ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், அதாவது இவங்களுக்கு தேவையான எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிஸ்க்கும் ஜஸ்டிஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஜுடிஷியரி தான். அது வந்து நிறைய அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலயமா ஓகே இந்த கம்யூனிட்டியும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்கான ரைட்ஸும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டோரை ஓப்பன் பண்ணதே ஜுடிஷியரி தான். சிக்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் ஆகிருக்கு 2020. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் சொசைட்டியும் இப்போ வர இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அவங்களோட ஐடென்டிட்டி அண்ட் டிக்னிட்டி, இது ரெண்டுத்தும் அப்போஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டையும் டிக்னிட்டியும் தான் முன்னிறுத்தும் அப்படின்றத இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே உண்மையாக இருக்குது எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி கேஸில். சுப்ரீம் கோர்ட் 2018 நவ்ஜீத் சிங் ஜோஹர் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் செக்ஷன் 377 ஐபிசியோட செக்ஷன் 377 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் 377 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் அண்ட் இதில் வந்து எந்த ஒரு விதமான கிரிமினல் அஃபென்ஸும் கிடையாது அப்படின்னு 367 வந்து ரிப்பீல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்தியாவில் வந்து இந்த கம்யூனிட்டி எங்களுக்கும் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு ஆரம்பித்த பாயிண்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் டெல்லி ஹைகோர்ட் நாஸ் ஃபவுண்டேஷன் vs கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி டெல்லி 2009 கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 377 வந்து ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அதாவது ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே வந்து ஈக்குவாலிட்டி இருக்குது. ஒரு லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். ஸோ எந்த ஒரு லாவுமே எல்லாருக்குமே ஒன்று தான். அண்ட் அப்படி ஒரு லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத தான் ஆர்டிகல் 14 மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுற லாவை வந்து செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி வந்து வயலேட் பண்ணுது. ஸோ வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு 2009 டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ரீஇட்ரேட் பண்ணுற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் 2018 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அண்ட் சுப்ரீம் கோர்ட் 2013 சுரேஷ்குமார் கோஷல் வர்சஸ் நாஸ் ஃபவுண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு டாக்ட்ரினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்ட்ரின் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு கம்யூனிட்டியுமே ப்ராக்ரெசிவாக இருக்கணும், முன்னோக்கி போகிற சொசைட்டியாக இருக்கணும். நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்த்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு லா வந்து நம்ம பேக்லாக் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு முன்னோக்கி போகிற சொசைட்டி தான் வந்து எப்பயுமே முன்னாடி போய்கிட்டே இருக்கும், வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் ரைட்ஸ். ஒரு ரைட்ஸ்ன்றது ஒரு ப்ராக்ரெசிவ் சொசைட்டியில் முன்னோக்கினே தான் இருக்கணும் அப்படின்ற டாக்ட்ரினை 2013 சுப்ரீம் கோர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு மேலேயும் இந்த க்யூர் கம்யூனிட்டி அப்படின்ற கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் கிடைக்கப்படலை. எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தாக இருக்கணும், இல்லைனா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேசஸில் அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஏன்னா அந்த கேஸில் அவங்கள வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக தான் பார்க்கப்படுறாங்க. ஹெல்த்தாகவே இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஹெசிடன்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்சஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் சேம் செக்ஸ் மேரேஜ் இந்தியாவில் இல்லீகல் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 377 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணாலும் சேம் செக்ஸ் மேரேஜை நாங்கள் வந்து லீகல் ஆக்கலை, இது வந்து இந்தியாவில் இன்னமும் இல்லீகல் தான் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் 2015 சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து பேசிக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் 2015 சொல்லியிருக்கு. அண்ட் 2021 வரைக்கும் 29 கண்ட்ரீஸில் சேம் செக்ஸ் மேரேஜ் லீகலாக பெர்மிசிபிள். அண்ட் எப்படி இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம தேவையான ரைட்ஸை வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ஆத்தர். ஆர்டிகல் 15 அமெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்டிகல் 15 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. எந்தெந்த கிரவுண்ட்ஸில் ஒரு ரிலீஜனை வச்சோ, இல்லை ரேஸ் வச்சோ, இல்லை காஸ்ட் வச்சோ, இல்லை செக்ஸ் வச்சோ, இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சோ, இந்த மாதிரியான கேட்டகரிஸில் யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 15 சொல்லுது. மதம் பார்த்தோ, இல்லை கலர் பார்த்தோ, இல்லை காஸ்ட் பார்த்தோ, இல்லை எந்த ஜெண்டர், எந்த செக்ஸ் அப்படின்றது பார்த்தோ, இல்லை இவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு மனுஷனை வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அவங்கள ஒரு இடத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதா இருக்கட்டும், இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 15 நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுக்குது. பட் ஆனால் இந்த கான்செப்ட்ஸ், அந்த கிரவுண்ட்ஸ் வந்து பத்தலை, இதை வந்து நம்ம பெருசாக்கணும், இன்னும் நிறைய குரூப்ஸை வந்து இந்த டெஃபினேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எந்தெந்த கிரவுண்டில் பண்ணக்கூடாது அப்படின்றத வைடாக்கியிருக்காங்க. நிறைய கேட்டகரிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் ரேஸ், ஜெண்டர், ப்ரெக்னென்சி, மார்ஷியல் ஸ்டேட்டஸ், எத்னிக் அண்ட் சோஷியல் குரூப்ஸ், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், டிசபிலிட்டி, ரிலீஜியன், பிலீஃப், கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் பர்த், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டேலா கண்ட்ரிலேருந்து காந்திஜியோட கண்ட்ரி வந்து லேர்ன் பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் 2017 யூகே கவர்மெண்ட் ஆலன் டர்னிங் லா அப்படின்ற ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லா ஏன் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றத கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அவங்க மேலே எந்த விதமான கேஸும் அப்ளை ஆகாத மாதிரி அவங்கள ஃப்ரீயாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆலன் டியூனிங் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, World War II வந்து கோடராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ், பேசிக்கலி இன்ஜினியர். அண்ட் இவரை வந்து 1952 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் இன்டீசென்சி, அதாவது ஏதோ ஒரு ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டியில் அவர் இருந்தபோது பார்த்துருக்காங்க. ஸோ வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டீசென்ட்டான ஆக்ட் அப்படின்னு கோட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் அவரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான எக்ஸஸ்லாம், இந்த மாதிரியான நிறைய கொடுமைகள் இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஏற்றாப்புல நிறைய வந்திருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய டைம் இது அப்படின்னு சொல்லி இட்ஸ் டைம் டு ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நவ்ஜீத் சிங் கேஸில்
சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக்கை சென்சிட்டைஸ் பண்ணுங்கள், ஜென்ரல் பப்ளிக்கு அவேர்னஸ் கொடுங்க, இந்த கம்யூனிட்டியோட டிசைனை புரிஞ்சுக்க வைங்க. அண்ட் பப்ளிக் மட்டும் இல்லாமல் போலீஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கள். இவங்க ஒருத்தர் பற்றின ஒருத்தர் புரிதல் அதிகமாச்சுன்னா இவங்க வந்து பேசிக்காக இந்த சொசைட்டியில் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்கப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிமினேஷன் படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன்னா இது வந்து மக்கள் சிட்டிசனால் மட்டும்தான் இந்த இவங்களுக்கு கிடைக்காத உரிமையை கிடைக்க வைக்க முடியும். அண்ட் சிட்டிசன்ஸ்க்கு அவேர்னஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் சிட்டிசனரி, எந்த ஒரு சிட்டிசன்ஸ் ஓகே இவங்களும் நம்ம கம்யூனிட்டியில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் தேவையான இடத்த வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சொசைட்டி ஹெல்த்தியான சொசைட்டியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சொசைட்டியில் ஹேட்ரட் தான் உருவாகும் அண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் சொசைட்டியில் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு மேஜர் கன்சர்ன் யார் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சொசைட்டி, அதாவது மக்கள் அவங்களா க்ரியேட் பண்ண ஒரு சொசைட்டி. இந்த சொசைட்டி அவங்களா முன் வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும் அண்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் முடிக்கிறாரு. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ தான், நாளைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.